தந்தை, மைந்தன், தூயாவி என்ற மூவொரு கடவுளின் திருப்பேராலே ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிற மக்கள் பாக்கியவான்கள் என்று எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை எங்கள் நம்பிக்கையாக கொண்டு உம்முடைய திருப்பாதங்களிலே ஒன்று கூடி வருகிறோம். கர்த்தர் எங்களை ஒருபோதும் வெட்கப்பட செய்த கர்த்தர் அல்ல. எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் எங்கள் பக்கமாய் உடனிருந்து உதவி செய்து கொண்டே வருகிறேன். எங்கள் எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டே வருகிறேன். எங்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. எங்கள் வாழ்வின் ஆழத்திலே ஆண்டவரே, பற்பல கேள்விகள், பற்பல போராட்டங்கள், பற்பல திகில்கள், சந்தேகங்கள் போன்றவைகளெல்லாம் தோன்றினாலும் கர்த்தர் மறுபுறத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையின் தேவனாய், எங்களை கைவிடாத கர்த்தராய், வாக்குத்தத்தங்களினால் எங்களை உற்சாகப்படுத்துகிறவராய், தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறீர். நாங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தாழ்ச்சியடைந்து போகாத வண்ணமாய் எங்களை காத்து கொண்டு வருகிறீர். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் நீர் செவை பண்ணின பாதையிலே நடக்க ஆயத்தமாகி நிற்கிறோம். இந்த ஞாயிற்றின் காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒப்படைப்போடு உம்முடைய பாதத்திலே வந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய தூய முகத்தினுடைய ஒளி எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கட்டும். இந்த ஆராதனையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. இருந்த இடங்களிலே எங்களை உயிர்மீட்சி பெற்ற மக்களாய் நீர் மாற்றும். எங்கள் விசுவாச பயணத்தை அர்த்தமுள்ளதாக்கும். எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். உமக்கே எல்லா துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை பொறுப்பேற்று நடத்தும். உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே கூடி வந்திருக்கிற நாம் மகிழ்ந்து கர்த்தரை உயர்த்தி சில பாடல்களை நாம் பாட இருக்கிறோம். அந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது அதனுடைய ஆழமான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். நம்முடைய விசுவாசத்துக்கு அது உதவியாக இருக்கும்படியாக அந்த பாடல்களை பாடுவோம். கர்த்தருடைய பண்புகளை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள அந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாய் நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஜீவன் தந்து, சுகம் தந்து, நன்மையும் கிருபையும் தந்து நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிற கர்த்தர், பாதுகாத்து பராமரிக்கிற தேவன், என்றும் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். நம் பேரிலே கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். நம் வாழ்வின் பாதையில் எந்த சேதமும் நம்மை அணுகாத வண்ணமாய் இந்த தேவன் நமக்கு பக்கபலமாய் பாதுகாவலாய் இருக்கிறார். அன்றைக்கு எரிகோவின் கோட்டையை தகர்த்த அதே கர்த்தர் இன்றைக்கும் நம் வாழ்வுக்கு எதிராய் வருகிற அத்துணை காரியங்களையும் தகர்த்தெறிகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த உணர்வோடு எண்ணி எண்ணி கர்த்தரை துதிக்கின்ற மக்களாய், அவருடைய நடங்கா கிருபைகளுக்காக அவரை மகிமைப்படுத்துகின்ற மக்களாய் நாம் இப்பொழுதும் தோத்திர பாடல்களை பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்ற பாடலை நாம் பாடலாம். என்றும் தாங்கும் தம் புயமே
உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாத கிருபைகளை வல்லமைகளை எல்லாம் எண்ணி எண்ணி துதித்த நாம் இப்பொழுதும் அடுத்த பாடல் மீண்டும் அதே கர்த்தருடைய திருப்பெயரை போற்றி புகழுகின்ற ஒரு பாடல், கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற பாடல். இயேசு என்கின்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை பற்றி கொண்டு அந்த நாமத்து நிமித்தமாய் வெற்றி பெறுகிற மக்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய கிருபையுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. யோர்தான் நதி
நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விடு மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபைகளை எண்ணி எண்ணி மற்றும் அவருடைய இயேசு என்கின்ற தூய திருநாமத்து நிமித்தமாய் மகிழ்ந்து நாம் பாடல்களை பாடினோம். தொடர்ந்தும் அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த உயிரோட்டத்தின் அடிப்படையில் மகிழ்ச்சியோடு ஆத்மாவின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். பிளஸட் அஷூரன்ஸ் என்ற ஆங்கில பாடல், அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்தும் உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தில் நம்மை அனல் மூட்டிக் கொள்வோமா? ஆங்கில பாடல் Blessed Assurance. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture burst on my sight. Angels descending bring from above echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, all is at rest. I in my Savior am happy and blessed, watching and waiting, looking above, filled with His goodness, lost in His love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. அன்பானவர்களே, இது நம்மை ஆராய்ந்து பார்க்கின்ற நேரம்.
சங்கீதக்காரன் என்னை சோதித்தறியும் ஆண்டவரே என்று அடிக்கடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவார். மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாம் நீதிமான்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் நிதானித்து கொள்வது மிக சுலபம். ஆனால் கர்த்தரோடு நம்மை இணைத்து, கர்த்தாவே நீர் என்னை சோதித்தறியும், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிலே உண்டானால் அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்ற அளவிலே நம் வாழ்வின் குறைவுகளுக்காக மனம் வருந்தி நாம் நிற்கும்போது அந்த ஆண்டவரும் நம் பக்கமாய் திரும்பி தம்முடைய இரு கரங்களையும் விரித்து மகனே என்று நம்மை அழைக்கிறவராய், மகளே என்று நம்மை அழைக்கிறவராய், சேர்த்தணைத்து கொள்ள ஆவல் உள்ளவராய், மீண்டும் நம்மை தகுதிப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மை பங்காளிகளாய் மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்று கேட்கிற அந்த எல்லாம் வல்ல கர்த்தருக்கு முன்னதாக நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தமாய் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்வின் குறைவுகளை மன்னித்து என்னை ஏற்று என்னை அரவணைத்து ஆசிர்வதியும் என்று சொல்லுகிற மக்களாய், அந்த மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயா என்று கேட்கிற ஆண்டவருக்கு முன்னதாக ஆமென்று சொல்கிற மக்களாய் மனமருந்தி இந்த பாடலை 3 கவிகள் நாம் பாடுவோம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தில் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, அகத்தில் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மாறித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மாறித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்று தேடாயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. நம்மை நிறைவாய் ஆண்டவருடைய கரங்களில் அவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, உம்முடைய திருக்குமாரன் இயேசுவின் இரத்தத்தினாலே, சிலுவையின் இரத்தத்தினாலே, கல்வாரி மேட்டிலே எங்களுக்காக உம்மை அர்ப்பணித்து மரித்த அந்த நாளிலே சிந்தின இரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றும் என்று கேட்டு நம்மை அர்ப்பணிப்போமா? சர்வ வல்லமை மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் தொடர்ந்த ஆசீர்வாதங்களையும் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உறுதிப்படுத்தி நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் என்னாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. என்னாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். யோசேப்பின் குமாரனாகிய மனோசேயின் குடும்பங்களில் மனோசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த
செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஓக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபையனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேயுக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றின் காலை வேளைக்காக மீண்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி, தொடர்ந்த இந்த நாளின் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் முற்படுகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க தரப்பட்டிருக்கிற பொருள், மாற்றம் உருவாக்குபவர்களாக பெண்கள் என்பது. ஆங்கிலத்தில் விமன் ஆஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ். ஏன் பெண்கள் தொடர்பான தலைப்பு நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம். பொதுவாக ஆகஸ்ட் மாதங்களிலே நம்முடைய பேராயத்துக்கு உள்ளடங்கின அத்துணை திருச்சபைகளிலும் பெண்கள் ஞாயிறு கொண்டாடப்படும். பேராயத்திலும் பெண்கள் மாநாடு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். இந்த கொரோனா சூழ்நிலை காரணமாக நாம் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெற முடியவில்லை. ஆனாலும் நாம் திருச்சபையின் சகோதரிகள், பெண்கள், தாய்மார்கள் அத்துணை பேரையும் நான் போதனை என்ற முறையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் தலைப்பை நாம் சற்று சிந்திக்க முற்படுவோம். தலைப்பை ஆழ்ந்து பாருங்கள். இதிலையும் 2 முக்கிய வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று விமன், பெண்கள். 2வது வார்த்தை சேஞ்ச், மாற்றம். அந்த மாற்றத்தை உருவாக்குபவர்களாக பெண்களை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம் என்ற தலைப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு பெண்கள், இந்த மாற்றம் அது எப்பொழுது உருவாகிறது என்பதை பற்றின சில வழிமுறைகளை நாம் பார்க்கலாம். பெண்கள் இந்த வேதத்தின் வரலாறு நடைபெற்ற அந்த நாட்களில், அது இஸ்ரவேல் பழைய ஏற்பாட்டின் காலமாகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றின புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப காலமாகட்டும், அதாவது யூத மார்க்கம், யூத கலாச்சாரம், ரோம கிரேக்க கலாச்சாரங்கள், இவற்றிலே பெண்களின் நிலை என்ன? பெண்கள் மதிப்பு மிக்கவர்களாக எண்ணப்படவில்லை. ஆண் மக்கள் மாத்திரமே மதிப்புள்ளவர்களாக எண்ணப்பட்டார்கள். ஆண்கள் மட்டுமே கல்வி கற்க தகுதியானவர்கள் என்று கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் சார்ந்த உண்மைகளையும் கற்க ஆண்களே தகுதி உள்ளவர்கள் என்று வேதம் அடிப்படையிலான கற்பனைகள்,
கட்டளைகள், நியாயங்களை ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே யூத கலாச்சாரம் போதித்து கொண்டு வந்தது. பெண்கள் இழிவானவர்களாய், பலவீனர்களாய், உரிமையற்றவர்களாய், ஒரு வீட்டிலே ஒரு உடைமை பொருளாகவே அவர்கள் எண்ணப்பட்டார்கள். இது யூத கலாச்சாரத்திலும் கிரேக்க ரோம கலாச்சாரத்திலும் கூட அதே நிலைமைதான் இருந்தது. நீதிக்காக, அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்காக அவர்கள் கிளர்ந்தெழவோ உரிமைக்காக போராடவோ அந்த நாட்களில் அவர்களுக்கு வழியில்லை. நீதிமன்றங்களை அவர்கள் நாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இழிநிலைதான் பெண்களுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் இயேசுவின் காலத்திலும் இருந்தது. இதுதான் இந்த வேதம் சார்ந்த அந்த பின்னணியிலே நாம் சந்திக்கின்ற ஒரு கலாச்சாரம். பெண்கள் பலவீனமானவர்கள், உரிமையற்றவர்கள், உடைமை பொருள், அந்த நிலைமைதான் அவர்களுக்கு இருந்தது. இந்த நாட்களிலே இந்திய கலாச்சாரத்தை எடுத்து பெண்களின் நிலையை பற்றி நாம் சிந்திப்போமானால், ஒரே ஒரு உதாரணத்தை, ஒரு சகோதரியினுடைய உதாரணத்தை உங்கள் முன்னதாக நான் வைக்க விரும்புகிறேன். அந்த சகோதரியினுடைய பெயர் சிந்துதாய் சப்கல் என்பது. 1948 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்திலே உள்ள வார்தா மாவட்டத்தில் இந்த சகோதரி பிறந்தார். இந்த சகோதரி பிறந்த அந்த குடும்பத்தின் தொழில் என்ன என்றால் மாடு மேய்க்கின்ற தொழில். மாடு மேய்க்கின்ற தொழில். குடும்பம் வறுமையிலே, மிகவும் கீழான நிலைமையில் இருந்தது. இந்த சகோதரி சிந்துதாய் சப்கல் அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த நேரம் முதற்கொண்டு அந்த குழந்தை ஒரு தேவையற்ற குழந்தையாகவே பாவிக்கப்பட்டு, அந்த குழந்தைக்கான எந்த தேவையும் பூர்த்தி செய்யப்படவே இல்லை. பெண் குழந்தை பிறந்தாலே இழிவாக நினைக்கின்ற ஒரு சமூகத்தில் இந்த பெண் பிறந்தார். ஆகினால பிறந்த நாள் முதற்கொண்டு அந்த குழந்தையை சிந்தி என்றே அவர்கள் பெயர் சொல்லி அழைத்தார்கள். சிந்தி என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் கிழிந்த துணி என்பது. கிழிந்த துணி, a torn piece of cloth என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கிழிந்த, பழமையாகி போன ஒரு கந்தை துணி என்பதாகத்தான் அவள் பாவிக்கப்பட்டாள், எண்ணப்பட்டாள், அழைக்கப்பட்டாள். ஆச்சரியமாய் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு கொண்டு வந்த அந்த கலாச்சாரத்தில் அந்த பெண்ணினுடைய தகப்பன் தன்னுடைய மகள் சிறிதளவாவது கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய குடும்ப அங்கத்தினர்களின் எதிர்ப்பையும் மீறி மாடு மேய்க்க அவளை அனுப்புகிறதாக பாவித்து அவளை பள்ளிக்கு போக அனுமதி கொடுத்திருந்தார். ஆகினால இந்த சிந்துதாய் சப்கல் என்ற இந்த சகோதரி மாடு மேய்க்க போகிறதாக பாவனை காட்டி பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்க ஆரம்பித்தாள். அவள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்க உதவியாயிருக்க அவள் கரும்பலகை, அதாவது ஆங்கிலத்தில் ஸ்லேட் என்று சொல்லுகிறோமே, அது வாங்கக்கூட பணமற்ற நிலைமையில் அந்த பகுதியில் விளைந்திருந்த மிகப்பெரிய இலைகள் உள்ள ஒரு மரத்திலிருந்து இலைகளை அவள் பறித்து கொண்டு போய் அந்த இலைகளிலே அவள் சிறிய குச்சிகளை வைத்து எழுதி அவள் படிக்க முற்பட்டாள். அவள் படித்தது 4ஆம் வகுப்பு வரையிலும் தான். அதன் பின்னதாக அவள் படிக்க முடியவில்லை. மிக இள வயதிலேயே அவள் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். ஆனால் திருமணத்துக்கு பின்னதாக அவளுடைய நிலை இன்னும் பரிதாபமாய் இழிநிலைக்கு தள்ளப்பட்டது. முதல் 3 குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக பிறந்தார்கள். 4வது குழந்தை 9 மாத காலத்தில் கர்ப்பிணியாக அந்த சகோதரி இருந்த பொழுது கணவனால் கொடூரமாய் தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்டாள். வீட்டில் இடமற்றவளாய் தன் இல்லத்திற்கு அருகிலே இருந்த ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒரு பெண் குழந்தையை
அவள் பெற்றெடுத்தாளாம். அந்த கேடான இடிநிலையில் அவள் அந்த குழந்தையை எப்படியும் வளர்க்க வேண்டும் என்று உறுதியேற்று தன் தாயின் வீட்டிற்கு செல்ல முற்பட்டாளாம். தாயின் வீட்டுக்கு சென்றபோது அங்கே இருந்த ஏழ்மை காரணமாக தாயோ தகப்பனோ அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவளை வெளியே தள்ளின போது அவள் ரயில்வே ஸ்டேஷன்களில் அவள் பிச்சை எடுத்து தன் குழந்தைகளை வளர்க்க அவள் பிரயாசப்பட்டாள். அப்பொழுது அந்த பகுதியிலே காணப்பட்ட அநேக திக்கற்ற பிள்ளைகளை பற்றின பரிவு அவருக்கு அதிகமாய் உண்டாயிற்று. ஓ, எத்தனையோ பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் அனாதைகளாய் இருக்கிறார்களே என்ற எண்ணம் அவளிலே உருவான பொழுது, அதே சமயம் ஒட்டுமொத்த கிராமமும் வேறொரு இடத்திற்கு அரசாங்கத்தால் கொண்டு செல்லப்பட்ட போது ஏற்பட்ட எதிர்ப்பில் எந்த சகோதரியும் இணைந்து ஒரு சில ஆதாயங்களை அரசாங்கத்திடமிருந்து பெற்று அதன் வழியாக தன் வாழ்வில் ஒரு புதிய உயிர்மீழ்ச்சியை பெற்று அவர் எப்படியும் வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கை, தன் குழந்தைகள் வாழ்க்கை என்றல்ல, பிற்காலத்தில் அவர் 1400 அனாதை பிள்ளைகளுக்கு தாயாக மதர் ஆஃப் ஆர்ஃபன்ஸ் என்ற பெயரை அவர் பெற்று அவர் அநேக பிள்ளைகளை அவர் காப்பாற்றினாராம். தன் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய இயலாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த சகோதரி சிந்துதாய் சப்கல் ஏதோ ஒரு நேரத்தில் கடவுளின் தூண்டுதலினால அவள் தைரியமாகி தன் குழந்தைகளையும் காப்பாற்றி 1400 அனாதை பிள்ளைகளை அவள் காப்பாற்றி சமுதாயத்தில் ஒரு அழியாத ஒரு இடத்தை அவர் இன்றைக்கும் பெற்றிருக்கிறார். ஒரு மாற்றத்தை அவள் வாழ்ந்த சமுதாயத்தில் அவள் நிகழ்த்தினாள். ஆகையினால உலகளாவிய பாராட்டை அந்த சகோதரி பெற முடிந்தது. ஆகையினால சூழ்நிலை நம்மை இல்லை என்ற நிலைக்கு தள்ளலாம், ஆனால் நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும்போது கிறிஸ்தவர்களாக கர்த்தர் ஒருபோதும் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. ஆக பெண்களின் நிலையை குறித்து இந்த 2 சம்பவங்களில் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு வார்த்தை மாற்றம் என்கின்ற வார்த்தை. இந்த மாற்றத்தை நாம் சற்று ஆழமாய் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். உலகத்தில் நாம் பார்க்கின்ற அனைத்துமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். த டைம் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, காலம், இது மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. இடம், நாம் வாழுகின்ற இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறது. 1975 நான் கல்லூரி படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய இளங்கலையை படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நாங்கள் இடம் மாறி அமைந்தகரைக்கு அடுத்திருக்கக்கூடிய அரும்பாக்கம் என்ற இடத்துல வாழ்வதற்காக இடம் மாறி இடம்பெயர்ந்து சென்றோம். அங்கே நாங்கள் சென்று குடியமர்ந்த போது அந்த பகுதியை சுற்றி பார்க்க நான் சென்றேன். இப்பொழுது கோயம்பேடு வணிக வளாகம், கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம், ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், இவைகளெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் அன்றைக்கு 1975 ஒரு புல் தோட்டமாக, சென்னையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அந்த புல்லை அறுத்து வண்டிகளிலே ஏற்றி கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட புல் வளர்கின்ற தோட்டங்களாய் அவைகள் இருந்தது. அந்த நாட்களிலே தான் இந்த 100 அடி சாலையை போட ஆரம்பித்தார்கள். அது அமைந்து கொண்டிருந்த நேரங்களெல்லாம் நான் கண்டிருக்கிறேன். அப்போ ஒன்றுமற்றிருந்த ஒரு இடம், மிக தூரத்திற்கு பார்க்கக்கூடிய ஒரு இடம், பனை மரங்களெல்லாம் வளர்ந்திருந்த ஒரு இடம் இன்றைக்கு மாறி ஒரு பெரிய வளர்ச்சி அந்த இடத்துல பெற்றிருக்கிறது. காலம் மாறுகிற ஒன்று, இடம் மாறுகிற ஒன்று, சிந்தனை, நம்முடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று, வளர்ச்சி, growth,
அதுவும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அப்படியானால் இங்கே நாம் சொல்லுகிற மாற்றம் என்பது என்ன? இயல்பான வாழ்க்கை. நாம் இப்பொழுது நான் சொன்ன அந்த உதாரணத்தில் சிந்துதாய் சப்கல் அவர்கள் ஒரு இயல்பான வாழ்க்கை, ஒரு குடும்பத்திலே பிறந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த இயல்பான வாழ்வு அவர்களுக்கு ஒரு வளத்தை, நிறைவை, மேன்மையை கொண்டு வராத போது, அழிவை கொண்டு வந்த போது, இன்னுமாய் அவர்கள் துரத்தப்பட்ட நிலைமையில வாழ்விழந்து போகத்தக்கதாக அவர்களை கொண்டு சென்ற போது, அதன் மத்தியிலே அவர்கள் எதிர்நீச்சல் போட்டு அந்த வாழ்வின் அழிவில வாழ்வை உயிரோட்டமான வளமான ஒரு திசைக்கு நேராக திருப்ப எடுத்துக்கொண்ட அந்த மாற்றத்துக்கான முயற்சிகளை தான் இங்கே மாற்றம் என்கின்ற வார்த்தையினால நாம் குறிப்பிடுகின்றோம். இயல்பான வாழ்க்கை முறை அழிவை கொண்டு வரும்போது அவற்றின் மத்தியிலே எதிர்நீச்சல் போட்டு வாழ்வை உயிரோட்டமான வளமான திசைக்கு திருப்புதலே அந்த மாற்றம் வளமான வாழ்வுக்கான அடிப்படை என்று நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட திசை திருப்பும் மாற்றங்கள் சிலருடைய தனிப்பட்ட அல்லது சமுதாய வாழ்வின் தோல்விகளிலே, அவமானங்களிலே, கஷ்டங்களிலே, பாடுகளிலே, துன்பங்களிலே இருந்து கடவுளால் நிகழ்த்தப்படுகின்றன. அவர்களுக்கு ஒரு புதிய உயிரை, ஒரு புதிய வலுவை கடவுள் தந்து அவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்விலே உயரத்தக்கதான வழியை தேர்ந்தெடுக்கிறார்களே, அந்த மாற்றத்தை தான் கர்த்தர் நாம் எல்லாரிலும் எதிர்பார்க்கிறார். அதற்கு வித்திடுபவர்கள் பெண்கள் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்திருக்க வேண்டும். வேகமாக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பழைய ஏற்பாட்டின் பாடமாக என்னாகமம் 27ஆம் அதிகாரத்தின் முதல் 11 வசனங்கள் தரப்பட்டிருக்கிறது. அங்கே 5 பெண்களை, சகோதரிகளை நாம் பார்க்கின்றோம். மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சால் என்ற அந்த 5 சகோதரிகள் ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலேசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நின்று 3 முக்கியமான காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? எங்கள் தகப்பன், 3ஆம் வசனம், வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. அதாவது கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டவர் அல்ல. 1. 2வது, தம்முடைய பாவத்தினாலே மரித்தவர். அதாவது அவர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து மரித்தவர் அல்ல, தம்முடைய வாழ்க்கையில தம்முடைய பலவீனத்தினால பாவம் செய்து எல்லாரை போல மரித்தவர். கர்த்தருடைய தண்டனையினால அவர் மரிக்கவில்லை. 3வது, அவருக்கு குமாரர் இல்லை. இந்த 3 உண்மைகளை சொல்லி அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஒரு வழக்கை அங்கே முன்வைக்கிறார்கள். எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். இங்கே என்ன கேட்குறாங்க? எங்கள் குடும்பத்தில் மகன்கள், சகோதரர்கள் இல்லை, என் தகப்பன் இறந்து போனார், அவர் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர் அல்ல, ஆனால் நாங்கள் 5 சகோதரிகள் இப்பொழுது இருக்கிறோம், எங்களுக்கு என் தகப்பனுடைய காணியாட்சியிலே உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன இஸ்ரவேல் மார்க்கத்தில், கலாச்சாரத்தில் பெண்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள். இந்த இடத்துல இவர்கள் உரிமை கேட்கிறார்கள், உரிமை நிலம் கேட்கிறார்கள். அப்போ மோசே இந்த காரியத்தை யாரிடத்திலே கொண்டு செல்கிறார்? 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசே அவர்களுடைய வழக்கை அல்லது நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு என்ன சொல்கிறார்? செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. ஆக ஒரு பெரிய மாற்றத்துக்கு வித்திட்டவர்கள் இந்த யூத சகோதரிகள்.
உரிமை மறுக்கப்பட்டு வாழ்விழந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த, உடைமை பொருளாக அந்த கலாச்சாரத்தில் எண்ணப்பட்டிருந்த பெண்களில் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி நிமித்தமாய், தாங்கள் பெற்றுக்கொண்ட தோல்வியின் நிமித்தமாக அவர்கள் எழுந்து தங்கள் வாழ்வில் தங்கள் கலாச்சாரத்துக்கு எதிராக அவர்கள் எதிர்நீச்சல் போட்டு உரிமை கோருகிறார்கள். கர்த்தர் அதை அங்கீகரிக்கின்றார். உரிமை இடத்தை அவர்களுக்கு தருகிறார். வாழ்வு அவர்களுக்கு மீண்டும் திரும்புகிறது. கர்த்தருடைய ஆசி அவர்களோடு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உரிமை கோரி மாற்றம் கண்ட பெண்களாக இந்த பழைய ஏற்பாட்டின் இந்த 5 சகோதரிகளை நாம் சந்திக்கின்றோம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இந்த நாளில் புதிய ஏற்பாட்டு பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. அங்கே நாம் ஒரு ஸ்திரீயை சந்திக்கின்றோம். தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ என்று பார்க்கிறோம். 16ஆம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த லீதியாள் என்ன செய்கிறார்? அந்த பகுதிக்கு, பிலிப்பி பட்டணத்திற்கு வந்த பவுல், தீமோத்தேயு அவர்கள் வெளிப்படுத்தின நற்செய்தியை கேட்டு இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை அவர் பெற்று முற்றிலுமாய் அந்த நம்பிக்கைக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? 15ஆம் வசனம் பாருங்கள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆக இந்த லீதியாள் அவர் செய்த விருந்தோம்பல் அந்த நாட்களின் கலாச்சாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த, வித்திட்ட ஒரு செயல் என்றே சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட பெண் மற்ற இடத்திலிருந்து வந்த ஆண்களை தன் இல்லத்தில் தங்க வைத்து அவர்களை விருந்தோம்பும் போது தவறாக இச்சகம் பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாள். தவறான குற்றச்சாட்டுகள் அவள் மீது சுமத்தப்படும். தேவையற்ற வீண் பாவங்களுக்கு அவள் ஆளாவாள். அவற்றுக்கெல்லாம் பயப்படாமல் கர்த்தருடைய விசுவாசத்துக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்த அந்த சகோதரி கிறிஸ்தவ விசுவாசத்தினால விருந்தோம்பல் செய்ய வேண்டும், கடவுளுடைய அன்பினால பிறரை தாங்க வேண்டும், உதவிட வேண்டும் என்ற உறுதியில் அவர்களை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அதே ஸ்திரீ மற்றொரு சிறப்பான காரியத்தையும் செய்கிறார். 40ஆம் வசனத்தில் பாருங்க. அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளினிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அப்போது சிறைச்சாலையிலிருந்து பவுலும் தீமோத்தேயு போன்றவர்களும் வந்து லீதியாளினிடத்தில் வந்து அங்கே சகோதரரை காண்கிறார்கள். அப்படின்னால் என்ன அர்த்தம்? அந்த முதல் நூற்றாண்டில் இந்த பவுல் செய்த ஊழியத்து நிமித்தமாய் இந்த லீதியாளின் இல்லத்தில் பிலிப்பி சபை முதலாவது ஸ்தாபிக்கப்பட்டது என்று தெரிகிறது. ஆக தன் வீட்டையே ஒரு தேவாலயமாக அன்றைக்கு மாற்ற ஒப்புக்கொண்டவள். ஒருவேளை இந்த ஸ்திரீ இரத்தாம்பரம் விற்கிற ஸ்திரீ மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லி பிஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த இந்த ஸ்திரீ தன் இல்லத்தில் அந்த நாட்களிலே எதிர்க்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு கிறிஸ்தவ திருச்சபையை ஸ்தாபித்தாள் என்று சொன்னால் எவ்வளவு உறுதி அவளிலே இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய வியாபாரத்தை குறித்து அவள் கவலைப்படவில்லை. புராதனமாக இருந்த தெய்வங்களை பற்றி அவள் கவலைப்படவில்லை. மற்றும் அவளுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அன்றைக்கு ரோம அரசனை சேவிக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் செய்யாமல் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்து ஒரு கிறிஸ்தவ சபையில் அங்கமாய் அந்த சபையை தன் இல்லத்தில் நிகழ்த்தின ஒரு ஸ்திரீயாக
இந்த ஸ்ரீயை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோமே. திருச்சபையை, பிலிப்பி திருச்சபையை ஸ்தாபித்து மாற்றம் நிகழ்த்தின ஒரு ஸ்திரீ இந்த பெண் லீதியாள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உரிமை பெற்றுக்கொண்ட பழைய ஏற்பாட்டின் 5 சகோதரிகள், விருந்தோம்பலின் வழியாய் மாற்றத்தை அக்கால கலாச்சாரத்தில் நிகழ்த்தின பெண் லீதியாள், திருச்சபையே தன் இல்லத்திலே ஸ்தாபித்து மாற்றத்தை நிகழ்த்தின அந்த லீதியாள், கடைசியாக சுவிசேஷ பாடமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம் மரியாளின் கீதம். மரியாளின் கீதம் நமக்கு சுவிசேஷ பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாளை நாம் எல்லாரும் அறிவோம். மெசியாவின் தாயாக, இரட்சகரின் தாயாக அவள் அழைக்கப்பட்டார். சொப்பனத்தில் இந்த செய்தியை தேவதூதன் அறிவிக்கின்றார். அப்படி அந்த அறிவிப்பு வந்த உடனே அவள் அதிர்ந்து போய் மனமொடிந்து அவள் வேதனைக்கு செல்லவில்லை. மாறாக அந்த அதிர்ந்த வேளையை ஒரு மகிழ்ச்சியின் வேளையாக மாற்றுகிறாள். பாடல் பாட ஆரம்பிக்கிறாள். என்ன பாடல் பாடுகிறார்? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது என்று அவர் பாடலை பாடிக்கொண்டு போகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான அர்த்தமுள்ள செய்திகளை உள்ளடக்கின ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 46 வசனம் துவங்கி இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த பாடலை நாம் பார்க்கின்றோம். தேவதூதன் நீ கர்ப்பவதியாவாய் என்று சொன்ன மாத்திரத்தில் அவளுக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தையோ எதிர்ப்புகளையோ தூற்றுரைகளையோ அவள் பெரிதுபடுத்தாமல் உடனே என்ன சொல்கிறாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. முற்றிலுமாய் தன்னை கடவுளுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு சகோதரியாக, ஆம் என்று சொல்லுகிற சகோதரியாய், எஸ் லார்ட், முற்றிலும் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு பெண்ணாக நாம் இந்த சகோதரியை பார்க்கின்றோம். அப்பாவியாக அவள் கேட்கிறாள், நான் கன்னி பெண்ணாய் இருக்கிறேனே, என் வயிற்றிலே எப்படி கரு உருவாகும்? அப்பொழுது தேவதூதன் இது தேவனால் உண்டாகும், பரிசுத்தாவியானவர் உன் பேரில் நிழலிடுவார் என்று சொன்ன மாத்திரத்தில் மகிழ்ந்து அதை நம்பி ஏற்று தன்னை அந்த கர்த்தருடைய பாத்திரமாய் உபயோகப்பட ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பும் அந்த ஸ்திரியை ஏற்று அவள் எந்த அவமானத்தையும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் செயல்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மரியாளின் வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகளாவிய நிலையில் நமக்கு ஏற்படுத்தி தந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரட்சகர் அவரிலே வெளிப்பட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே, நான் நிறைவு செய்கிறேன். பெண்களை இழிவாக நினைக்கின்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிறது. பெண்களை இரண்டாந்தர நிலையில் வைத்து பாவிக்கிற மக்களாய் நாம் இன்றைக்கும் இருக்கிறோம். பலவற்றை நாம் மறந்து போகிறோம். பெண்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயல் பெண்களுக்கும் உண்டு என்பதை முதலாவது நாம் ஏற்போமானால் சம அந்தஸ்தை குடும்பங்களிலே பெண்களுக்கு நாம் கொடுப்போம். இரண்டாவது, நாம் வாழ்வு பெற பெண்களையே வழியாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற உண்மையை திரும்ப திரும்ப நினைவு கூறுவோமானால், பெண்கள் இல்லையானால் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வு இல்லை என்ற எண்ணம் நமக்கு தோன்றுமானால், அந்த பெண்களை தாயாக நாம் மதித்து போற்றுவோம், அவர்களை ஏற்றுக்கொள்ளுவோம். மட்டுமல்ல, இது இவர்களால் ஆகாது என்று அவர்களை ஒதுக்குகிறவர்களாய் அல்ல. இன்றைக்கு பல துறைகளிலே பெண்கள் உயர்ந்து வளர்ந்து அவர்கள் சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம் இல்லையா? நாம் அங்கீகரித்து அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது பெரிய மாற்றங்களை நாம் அவர்கள் வழியாக இந்த உலகத்தில் காண முடியும். அதற்கு அடிப்படை நம் குடும்பத்தில் இருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் பெண்களை, நம்முடைய மனைவிகளை, நம்முடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை
மிக சிறப்பாக பாவித்து சிறப்பான அங்கீகாரத்தை தந்து உயர்வான கல்விகளை அவர்களுக்கு தந்து சமுதாயத்தில் அவர்களை உயர்த்துவோம். அவர்கள் வழியாக ஏற்படுகின்ற மாற்றம் கடவுள் வழியாக ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த ஆண்டவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அவர்களை அர்ப்பணிப்போம். திருச்சபையின் பெண்களையும் குடும்ப பெண்களையும் சகோதரிமார்களையும் மீண்டும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்கள் வழியாய் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார். செயல்படுவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். எல்லா துதிகனம் மகிமை நம்முடைய ஆண்டவர் கடவுளுக்கு என்றென்றுமாய் உண்டாவதாக. ஆமேன்.
கர்த்தருடைய கரங்களில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற அன்பர்களை அர்ப்பணிக்கின்றேன். அவருடைய பெயர்களை நீங்கள் ஜெபத்தோடு வாசித்து அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக, திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்காக, கிளை சபைகளுக்காக, கிளை சபை மக்களுக்காக, பல்வேறுபட்ட நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சூழல்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானதூத சேனை போற்றும் யெகோவா, மங்களம் இதோங்க ஆசி கூறுமே. ஞானபலவான இயேசுநாதனே, நாமும் வாழ்த்தி பாடுவோம் எந்நாளுமே. வாழ்த்தி பாடுவோம் நம் ராஜன் இயேசுவை என்றுமே. வாழ்த்தி பாடுவோம் இம்மன்றல் என்றும் ஓங்குமே. தூதசேனை கீதம் பாட ஏதேனில் ஆதாமோடு ஏவிமானை ஒன்றாக்கி ஆதிமண்டல் நாட்டி ஆசி கூறுவார். இது மண்டலர்க்கும் ஆசி கூறுவார். வாழ்த்தி பாடுவோம் நம் ராஜன் இயேசுவை என்றுமே. வாழ்த்தி பாடுவோம் இம்மன்றல் என்றும் ஓங்குமே. சீர்பாக்கியதானம் பெற்று பாரிலே, சீரும் செல்வம் தேவ பக்தி மேவியே. நிறைவு பாடலாக 286ஆம் புதுவாழ்வு பாடலை பாடுவோம். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும். இந்த இயேசுவை பின் செல்வோம் என்ற உறுதியோடு கூட அர்ப்பணிப்பின் பாடலாக இந்த பாடலை நாம் பாடுவோம். பூவின கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன். விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே ஓடும் பள்ளமெங்கிலும், காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்று மஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுவை நான் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின்னே செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்த்து வாழ்விப்பார். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே,
எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த கர்த்தாவே, பெண்களை சிறப்பிக்கின்ற ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்து இந்த ஞாயிற்றின் காலை வேளையிலே பெண்களை முக்கியத்துவப்படுத்தின ஒரு பொருளையும் தந்து நாங்கள் தியானிக்க கிருபையாக இருந்தீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவைகள், எங்கள் காரியங்கள், முயற்சிகள், எங்கள் குடும்ப வாழ்வு எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமக்கு மறைந்து நான் எங்கே போவேன்? எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, எங்கள் போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், தவிப்புகள், கலக்கங்கள், பாரங்கள், கண்ணீர் எல்லாவற்றின் மத்தியிலே நீர் இருக்கிறீர். கர்த்தாவே, நிச்சயமாக கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிற நிலைமை எங்கள் முன் இருந்தாலும் அதன் பின்னதாக சூரிய வெளிச்சம் உண்டு. அதற்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட விடியலை, அப்படிப்பட்ட ஆசீர்வாத வெளிச்சத்தை எங்கள் பேரில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுகம், பெலன், ஜீவன், சந்தோஷம், சமாதானத்தினாலே நிரப்பும். தொடர்ந்து உம்முடைய நீதின் வலது கரத்தினாலே தாங்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை நிறைவாய் தாரும். படிக்கிற காரியங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். ஞாபக சக்தியை பெருக்கமாய் கத்தத்தாரும். அழிவின் எந்த ஒரு காரியமும் எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் தேசத்தை தாக்காத வண்ணமாய் உலகளாவிய பாதிப்புகளுக்கு நாங்கள் எந்த நேரத்திலும் உட்படாமல் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். நீரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று வழிநடத்துகிற தேவன். உம்முடைய சித்தமாகட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கெட்டவைகள், கேட்க மறந்தவைகளை கூட்டித்தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் அன்பும் அருளும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. நாம் தொடர்ந்து ஒன்றாக ஆட்சி செய்கிற என்ற நிறைவு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.